Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TDS on insurance commission தான் பார்க்க போறோம். So insurance commission னா என்ன அப்படினா நம்மளுக்கும் ஒருத்தர் லைக் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. லைக் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளே வந்துட்டு எதிர்நீச்சல் படத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரியா ஆனந்த் வந்துட்டு சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அதாவது பிரியா ஆனந்துக்கு அந்த செல் பண்றதுனால ஒரு கமிஷன் வரும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ் கமிஷன் அப்படின்னா என்னன்றதை சொல்லிட்டேன். ஸோ எதுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் கமிஷன் வந்துட்டு அப்ளை ஆகுது, அதாவது அப்ளிகபிலிட்டி ஆஃப் TDS அந்த செக்ஷன் 194D. ஸோ இன்சூரன்ஸ் கமிஷனோட செக்ஷன் என்ன அப்படின்னா 194D. ஓகே, ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெம்யூனரேஷனாக இருக்கலாம், இல்லைனா ரிவார்டாக இருக்கலாம், இல்லை கமிஷனாக இருக்கலாம். ஓகே, இல்லைனா ப்ரொக்யூரிங் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு லெவலில் ரெனியூவல் இல்லை ரெவைவல் ஆஃப் பாலிசிஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுனா கூட இருக்கலாம். பிகாஸ் அந்த ஏஜென்ட்க்கு வரக்கூடிய ஒரு கமிஷன் வேலை வரக்கூடிய இன்கம்மை தான் நம்ம வந்துட்டு இதில் ட்ரீட் பண்ணுவோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு பார்ட் டைமாக தான் அதில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் TDS என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5% தான் ரேட் ஆஃப் TDS. ஓகே, நான் அப்போவே இல்லை ஒரு வீடியோவில், அதாவது நீங்கள் வந்துட்டு TDS ஆன் பேமெண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் இன்சூரன்ஸுன்னு வந்தாலே 5% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகே, அண்ட் டைம் ஆஃப் டிடக்ஷன் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் கமிஷன் வந்துட்டு எப்படி பே பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கமிஷன் இஸ் லைக் சேலரி, இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒரு டிபெஞ்சர்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதுவும் நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் இன்கம் தான். பட் என்ன சொல்கிறது, நம்மளோட பேசிக்கோட அடிஷனாக வருது. ஓகே, ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எதர் அவங்க வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு வாட்டியும் நம்மளால டைரெக்டாக நேரில் போய் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் we are acting as an intermediary அண்ட் நம்மளுக்கு வரக்கூடியது அவங்க பே பண்ணால், அதாவது நம்ம பிடிச்சி தர ஆள் பே பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு கமிஷன் வரும். ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு கையில் தான் தரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, at the time of credit of the income to the account of the pay, யாருக்கு பே பண்ணணுமோ அவங்களோட இதில், அதாவது இப்போ வந்துட்டு XY இருக்காங்க, X வந்துட்டு இன்டர்மீடியரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, Y வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட இருந்து இன்சூரன்ஸ் வாங்கிறேன் அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, LIC இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் யாருக்கு வந்துட்டு கமிஷன் வரணும் அப்படின்னா எக்ஸுக்கு வரணும். ஓகே, இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு இன்கம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமா. ஸோ அந்த டைம் இல்லைனா அது டைம் ஆஃப் மேக்கிங் தி பேமெண்ட் ஒருவேளை எக்ஸ் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு இன்கம் வேணாம், ஏன்னா என்னால் அதர் பேமெண்ட்ஸ்க்கு பண்ண முடியாது அப்படின்னா, இல்லை வேறு ஏதாச்சும் பேமெண்ட், இல்லை நான் வந்துட்டு நேரில் வந்துட்டு கேஷாக வாங்கிக்கிறேன், இல்லை நான் எனக்கு வந்து டிடியாக கொடுத்துருங்க, இல்லை எனக்கு ஒரு செக்காக கொடுத்துருங்க, நான் வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா நான் போட்டிருக்க LICக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அடிஷன் மாதிரி போட்டு விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பேமெண்ட் ரெண்டுத்துல எது ஏர்லியரோ அதுக்கேற்ற மாதிரி TDS வந்துட்டு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இப்போ பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்தோம் அப்படின்னா சம் ப்ளஸ் போனஸ் வந்துட்டு 1 lakh கீழே இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி இதுக்கு என்ன அப்படின்னா 15 lakh கீழே இருந்தது அப்படின்னா அப்போது இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு TDS பிடிக்க வேணாம். பட் 15,000 தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம 5% TDS பிடிக்கணும். எப்போ பிடிக்கணும் அப்படின்னா எதர் பேமெண்ட் அப்போ, இல்லைனா இந்த எக்ஸோட அக்கௌண்ட்க்கு எப்போ வருது மணி, எப்போ கிரெடிட் ஆகுதோ அப்போ ரெண்டுத்துல எது ஏர்லியரோ அப்போ பே பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இன்சூரன்ஸ் கமிஷனோட TDS கான்செப்ட். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் இட். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு டெலிகிராம் லிங்க் வந்துட்டு பண்ணி அதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, லைக் யாருக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுனாலும் இப்போ என்ன தவிர யாராக இருந்தாலுமே அதில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ
ஆஸ் ஆஃப் நவ் இதுதான். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் நான் சொல்லுவேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஆகும். ஓகே, மேலே வீடியோஸ் போடணும், இன்னும் நல்லா லைக் தெரிஞ்சுக்கிட்டு நடத்தணும் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்துட்டு லைக் இன்னும் பூஸ்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங்.